கல்பாக்கத்தில் அணுசக்தி தொழில் வளாகத்தில் பாவினி அணுமின் நிறுவனத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள 500 மெகாவாட் மின்திறன் கொண்ட தோரியம் ஈநிலையின் முக்கிய செயல்பாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்தார். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் தற்போது புளுட்டோனியம் மூலமாக மின் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 440 மெகாவாட் திறன் கொண்ட 2 யூனிட்டுகள் ஏற்கனவே செயல்படும் நிலையில் 2018ஆம் ஆண்டு முதல் ஒரு மின் அலகில் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டது. 500 மெகாவாட் திறன் கொண்ட தோரியம் ஈநிலைக்கான கட்டுமான பணிகள் 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் கல்பாக்கம் அணுமின் நிலையத்திற்கு சென்றார். அங்கு ஈநிலையின் செயல்பாட்டை தொடக்கி வைத்து ஆய்வு செய்தார். ஈநிலை விஞ்ஞானிகளிடம் இதன் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் கேட்டறிந்தார். தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு அனுப்பும் பணத்தை திமுக கொள்ளையடிக்க விடமாட்டோம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் தாமரை மாநாடு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் வணக்கம் சென்னை என்று கூறி தனது உரையை தொடங்கினார். தமிழ்நாட்டுக்கு வரும்போது தனக்கு உற்சாகம் கிடைப்பதாக கூறிய அவர் திமுக அரசை கடுமையாக சாடினார். சென்னை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது திமுக அரசு மக்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்று பிரதமர் விமர்சித்தார். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக மத்திய அரசு அனுப்பும் பணத்தை திமுக கொள்ளையடிப்பதற்கு விடப்போவதில்லை என்றும் பிரதமர் கூறினார். பிரதமருக்கு குடும்பம் இல்லை என்று பீகாரில் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் கூறிய விமர்சனத்துக்கு தெலுங்கானாவில் கூறிய பதில் போலவே நந்தனம் கூட்டத்திலும் பிரதமர் பதிலளித்தார். தேசமே எனது குடும்பம் என்று அவர் பேசினார். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் தங்கு தடையின்றி அனைத்து இடங்களிலும் புழங்கி வருவது கவலை அளிப்பதாக கூறிய பிரதமர் அது அபாயத்தின் அறிகுறி என்றும் பாரதிய ஜனதா கட்சியை பலப்படுத்தினால் தமிழகத்தின் எதிரிகள் மீதான நடவடிக்கை விரைவுபடுத்தப்படும் என்றார். தமிழ்நாட்டின் நலனுக்காக ஒரு சல்லி பைசா கூட தராமல் பதவியை காப்பாற்றிக் கொள்ள தமிழக மக்களின் ஆதரவு கேட்டு வருவதாக பிரதமர் மோடியின் தமிழக வருகை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டு அரசின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று கூறி பிரதமர் மோடியின் தமிழக வருகை குறித்தும் கடுமையாக விமர்சித்துள்ளார். நாங்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து போகிற முகத்தை காட்டக்கூடியவங்க நாங்கள் இல்லை. அப்படி வர்றவங்க யாருன்னு நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. தெரியும்ல உங்களுக்கு. இப்போ தேர்தல் தேதியை விரைவில் அறிவிக்க போறாங்க. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். வரட்டும், அது வேண்டாம்னு நான் சொல்லலை. தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சுட்டு நாம வைக்கிற மிக மிக நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு வரட்டும். அப்படி இல்லாம தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணமும் ஓட்டு மட்டும் போதும்னு வராங்க. நாம கேட்கறது என்ன? சமீபத்தில் 2 மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டோம். அப்ப ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய 37,000 கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டோம். அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வராரா? இல்ல, ₹1 கூட, ஒரு சல்லி காசு கூட இன்னும் கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம். ஆனா தங்களோட பதவி நாற்காலியை காப்பாத்திக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்களை பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கும் நமது திராவிட மாடல் அரசியல் பக்கம்தான் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் உறுதுணையாக நிற்பார்கள் நிற்பார்கள் நிற்பார்கள். தமிழ் மொழிக்கு அருந்தொன்றாற்றியவர்களில் ஒருவராக போற்றப்படும் பிஷப் கால்டுவெல் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர் எனவும் திராவிட மொழிகளின் இலக்கணம் குறித்து அவர் எழுதிய நூல் போலியானது எனவும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி கூறியுள்ளார். சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஐயா வைகுண்டரின் 192வது அவதார தின விழாவில் பேசிய அவர் சனாதனத்திற்கு அபாயம் ஏற்பட்ட காலத்திலேயே ஐயா வைகுண்டர் வள்ளலார் போன்றவர்கள் அதை காப்பாற்றுவதற்காக தோன்றியதாக ஆளுநர் கூறினார். சனாதனத்தின் அடிப்படையில் அனைவரும் ஒன்றாக வாழ்ந்ததாகவும் அப்போது வந்த வெள்ளையர்கள் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக சனாதனத்தை அழிக்க முயன்றதாக பேசினார்.
கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக பள்ளி படிப்பையும் முடிக்காத கால்டுவெல் ஜியு போப் போன்றவர்களை பணியமர்த்தி இந்தியாவிற்கு அழைத்து வந்ததாக ஆளுநர் ரவி தெரிவித்தார். இங்கிருந்த பள்ளிகளை அழித்த பிரிட்டிஷ்காரர்கள் தங்கள் பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என நிபந்தனை விதித்ததாக குற்றம் சாட்டினார். இதற்கு எதிராக 1839 ஆண்டில் 90,000 பேர் கையெழுத்திட்டு மனு அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலில் 3,32,000 தேர்தல் பணியாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுவார்கள் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முழுவதும் ஆய்வு செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாகவும், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த தொகுதிகளுக்கு பாதுகாப்பாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலுக்காக மாநிலம் முழுவதும் 68,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறிய சத்யபிரதா சாஹூ, தேர்தல் பணிகளில் 3,32,000 தேர்தல் பணியாளர்கள் ஈடுபடுவார்கள் என்று குறிப்பிட்டார். மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு ஏற்கனவே தேர்தல் தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு 3 கட்ட பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிப்பது தொடர்பாக எந்த கடிதமும் தேர்தல் ஆணையத்திற்கு வரவில்லை என்றும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறினார். மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போட்டியிடக்கூடும் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள பாஜக போட்டியிடுகிறது. இந்த நிலையில் வேட்பாளரை இறுதி செய்வது தொடர்பாக புதுச்சேரி வந்துள்ள மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, புதுச்சேரி மாநில பாஜக தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இதனிடையே புதுச்சேரி தொகுதியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போட்டியிட உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுவார் என கூறப்பட்ட நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆலோசனைக்கு பிறகு வேட்பாளரின் பெயர் இறுதியாகும் பட்சத்தில் பாஜக வெளியிடும் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் பெயர் தொடர்பான அறிவிப்பு இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமரின் தமிழக வருகையை திமுக எதிர்ப்பதற்கு தோல்வி பயமே காரணம் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி பயம் காரணமாக பிரதமர் வருகின்றதை இப்போது அவர்கள் விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பிரதமரை தமிழ்நாட்டுக்கு செஸ் ஒலிம்பியாட் ஆகட்டும், தேசிய விளையாட்டுப் போட்டிகள் ஆகட்டும் அழைத்ததே தமிழக அரசுதான். ஒரு பக்கம் போய் பிரதமர் வரணும்னு ஆசைப்படுறாங்க, இன்னொரு பக்கம் பிரதமர் வந்தாச்சுன்னு சொன்னா இங்க பிஜேபி வளர்ந்துடும் பயப்படுறாங்க. அதனால இன்று திமுகவினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, இருதலை கொள்ளி எறும்பு போல இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு பிரதமர் எல்லா திட்டம் துவக்கி வைக்கணும்னு ஆசை இருக்கு, திட்டங்கள் வேணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பிரதமர் வந்துட்டா தமிழ்நாட்டுல அதிகமா பிஜேபி வளர்ந்துருமேனு பயப்படுறாங்க. இதுதான் நிலைமை. பாஜக ஆட்சியில் எல்லா மாநிலங்களிலும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, மத்திய அரசு தமிழகத்தை போதைப் பழக்கம் உள்ள மாநிலமாக மாற்ற நினைப்பதாக குற்றம் சாட்டினார். ஒன்றிய அரசு கட்டுப்படுத்தாமல் இந்த போதைப் பொருட்களை எல்லா மாநிலங்களுக்கும் சரளமாக விட்டுட்டு இருக்காங்க. இது யாருடைய கட்டுப்பாடு இருக்கணும்? நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட், இந்தியன் நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட், இவங்க தான் அதை கட்டுப்படுத்தணும். உளவுத்துறை இருக்கு, ஐபி இருக்கு, ரா இருக்கு. இவங்களை மீறி எப்படி ஒரு போதைப் பொருள் இந்தியாவுக்குள்ள நடமாட முடியும்? நாங்கள் பாஜக ஆட்சியில் தாராளமாக எல்லா மாநிலங்களும் கிடைச்சிட்டு இருக்கு. இது மோடி எப்படி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாரோ அது மாதிரி இந்த விஷயத்திலேயே போதை பழக்கமுள்ள மாநிலமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஒரு சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்களிக்க லஞ்சம் பெற்றால் அந்த இடத்திலேயே அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பு நீங்கிவிடுவதாக கூறியுள்ள உச்சநீதிமன்றம், அவர்கள் வழக்கு விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பில், வாக்களிக்க ஒரு சட்டமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினர் லஞ்சம் பெற்றால் அந்த இடத்திலேயே அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பு நீங்கிவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற சிறப்பு உரிமைகள் லஞ்சம் வாங்குவதற்கு பாதுகாப்பு அளிக்கவில்லை என கூறிய நீதிபதிகள், லஞ்சம் வாங்குவது தனிப்பட்ட நபரின் குற்றம், அதற்கும் நாடாளுமன்றத்தில் அவர் பேசுவதற்கும் நடந்து கொள்வதற்கும் தொடர்பு இல்லை என தெளிவுபடுத்தினர். லஞ்சம் வாங்கிக் கொண்டு ஒரு உறுப்பினர் நாடாளுமன்றத்தின் சிறப்பு உரிமைகளை பயன்படுத்தி தப்பித்துக் கொள்வதை அனுமதிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் கூறினர்.
ஒரு உறுப்பினர் லஞ்சம் வழங்கிய பின் அவர் மீதான நடவடிக்கைக்கு எதிராக அரசியல் அமைப்பின் பிரிவு 105(2) மற்றும் 194(2) ஆகியவை பாதுகாப்பு வழங்கவில்லை எனவும் லஞ்சம் பொது வாழ்வில் நன்னடத்தையை அழிக்கிறது என்றும் நீதிபதிகள் கூறினர். லஞ்சம் என்பது ஒரு மிகப்பெரிய குற்றம். அது எதற்காக வாங்கப்பட்டது, பயன்படுத்தப்படுகிறது என்பதை நியாயப்படுத்த முடியாது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். ஏற்கனவே கடந்த 1998 தீர்ப்பில் கொடுக்கப்பட்ட சட்ட பாதுகாப்பை ரத்து செய்வதாக நீதிபதிகள் ஒருமனதாக உத்தரவிட்டனர். ஆபாச வீடியோ விவகாரத்தில் தான் நிரபராதி என நிரூபிக்கும் வரை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என பாஜக எம்பி உபேந்திரா சிங் ராவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் தொடர்பான ஆபாச வீடியோ ஒன்று சமீபத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கிடையில் பாஜக வெளியிட்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலின்படி உத்தரப்பிரதேச மாநிலம் பாராபங்கி தொகுதியில் இருந்து நடப்பு எம்பியான உபேந்திரா சிங் ராவத் மீண்டும் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆபாச வீடியோ விவகாரத்தில் தான் நிரபராதி என நிரூபிக்கும் வரை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என உபேந்திரா சிங் ராவத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், டிபேக் தொழில்நுட்பம் மூலம் போலியான வீடியோவை உருவாக்கி அதனை வைரலாக்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். உபேந்திர சிங் ராவத் அளித்த புகாரின் பேரில் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கர்நாடகாவில் பொதுத் தேர்வு எழுத சென்ற மாணவிகள் 3 பேர் மீது ஆசிட் வீசிய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மங்களூருவை அடுத்த கடப்பா பகுதியில் PUC பொதுத் தேர்வு எழுத வந்த மாணவிகள் மீது இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஆசிட் வீச்சில் படுகாயமடைந்த மாணவிகள் 3 பேரும் ஆபத்தான முறையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மாணவிகள் மீது ஆசிட் வீசி தாக்குதல் நடத்தியது கேரளாவைச் சேர்ந்த அபின் என்பது தெரியவந்த நிலையில் தலைமறைவான அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அவர் எதற்காக ஆசிட் வீசி தாக்குதல் நடத்தினார் என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. IPL தொடர் நெருங்கியுள்ள நிலையில் மகேந்திர சிங் தோனியின் ஃபேஸ்புக் பதிவு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ரசிகர்களை உற்சாகப்படுத்துவதாக இருந்தாலும் கவலைக்கு உள்ளாக்குவதாக இருந்தாலும் சஸ்பென்ஸ் கொண்ட வார்த்தைகளால் கூறுவது அவரது இயல்பு. அந்த வகையில் தனது ஃபேஸ்புக் பதிவில் புதிய சீசன் மற்றும் புதிய ரோலை எதிர்கொள்ள காத்திருக்க முடியவில்லை என தெரிவித்துள்ளார். ஒரு வரியில் சமூக வலைதளம் முழுவதையும் அவரது பக்கம் திருப்பியுள்ள தோனியின் இந்த கருத்துக்கு என்ன காரணம் என்பதை ரசிகர்கள் பல்வேறு விதமாக பகிர்ந்து வருகின்றனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தொடக்க வீரர் கான்வே காயம் காரணமாக விலகுவார் என கூறப்படும் நிலையில் தோனி தொடக்க வீரராக களமிறங்குவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ரமலான் நோன்பை முன்னிட்டு பள்ளிவாசல்களுக்கு பச்சரிசி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளிவாசல்களுக்கு அரிசி வழங்க வேண்டும் என இஸ்லாமிய மக்களிடமிருந்து கோரிக்கைகள் வந்ததாக கூறப்பட்டுள்ளது. அதனை ஏற்று ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கும் இஸ்லாமிய மக்களுக்கு நோன்பு கஞ்சி தயாரிப்பதற்கு ஏதுவாக பள்ளிவாசல்களுக்கு மொத்த அனுமதியின் கீழ் நோன்பு கடைபிடிக்கப்படும் நாட்களுக்கு மட்டும் பச்சரிசி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பள்ளிவாசல்களுக்கு தேவைப்படும் அரிசிக்கான மொத்த அனுமதியை வழங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு தக்க அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 7040 மெட்ரிக் டன் பச்சரிசி மொத்த அனுமதி மூலம் பள்ளிவாசல்களுக்கு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு 26,81,53,600 ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.